கிபி 642. கடலின் அலைகள் இன்னும் மௌனமாக கரையை தொடும் காலம். அலெக்சாண்ட்ரியா ஒரு நகரமல்ல, ஒரு காலத்தின் நினைவு. ஒரு காலத்தில் இந்த நகரத்தின் இதயத்தில் உலகின் அறிவு துடித்துக் கொண்டிருந்தது. அதுதான் அலெக்சாண்ட்ரியாவின் மகா நூலகம். இன்று அந்த நூலகம் இல்லை, ஆனால் அதன் கடைசி ஒளி இன்னும் அணையவில்லை. லியோன்டியஸ் 20 வயதான ஒரு இளம் எழுத்தர். கல்லால் கட்டப்பட்ட ஒரு பழைய காப்பகத்தின் வழித்தடங்களில் அவன் நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆசான் தியோன் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. நூல்கள் நினைவுகளை அமரமாக்கும். அவற்றை எரித்தால் மனிதத்தன்மையையே எரிக்கிறோம். அந்த நாள் அலெக்சாண்ட்ரியாவின் காற்றே ஒரு பயத்தை சுமந்து கொண்டிருந்தது. படைகள் நகருக்குள் நுழைந்தன, கொடிகள் உயர்ந்தன, கட்டளைகள் முழங்கின. போர் இல்லை, ஆனால் அறிவுக்கு எதிரான ஒரு போர் ஆரம்பமானது. அந்த மாலை தியோன் லியோன்டியஸை அழைத்தார். வா, நீ பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவர்கள் இறங்கினர். பூமிக்கடியில் மறைந்திருந்த ஒரு அறைக்குள். அங்கே காலத்தால் மறைக்கப்பட்ட அறிவின் பொக்கிஷம், பழைய சுருட்டு நூல்கள், யூக்ளிட், ஹிப்போக்ரஸ், மறைந்த நட்சத்திரங்களின் வரைபடங்கள். லியோன்டியஸின் கண்களில் அதிர்ச்சி மட்டுமல்ல, பொறுப்பு தெரிந்தது. அடுத்த நாள் புகை வானத்தை மூடியது. நூலகங்களின் கதவுகள் உடைக்கப்பட்டன. தேவையற்ற நூல்கள் அழிக்கப்படும். அந்த வார்த்தைகள் வாளைவிட கூர்மையானவை. அந்த இரவு இருட்டின் மத்தியில் லியோன்டியஸும் தியோனும் நூல்களை காப்பாற்ற போராடினர். எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியாது என்றார் தியோன். ஆனால் சிலவற்றையாவது காப்பாற்றினால் அது போதும். விடியற்காலையில் தியோன் சரிந்தார். அவன் கையில் ஒரு சிறிய சுருட்டை வைத்தார். இது எண்ணங்களின் வரைபடம். அறிவு பகிரப்படும்போதுதான் உயிர் வாழும். காலடி சத்தம் அருகே வந்தது. போ, நீ போக வேண்டும். லியோன்டியஸ் ஓடினான், திரும்பி பார்க்கவில்லை. அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து கிழக்கே பாலைவனங்கள், துறைமுகங்கள், புதிய நகரங்கள். அவன் அறிவை விற்றானில்லை, அவன் அறிவை விதைத்தான். ஆன்டியோக்கியாவில் கணிதம், பெர்ஷியாவில் வானியல், பாக்தாதில் அறிவின் இல்லம். அங்கே ஒரு மாணவன் கேட்டான், ஆசிரியரே, இவை எல்லாம் எங்கே தொடங்கியது? லியோன்டியஸ் மெதுவாக சொன்னான், கடலருகே இருந்த ஒரு நகரத்தில், அலெக்சாண்ட்ரியா. வயோதிகத்தில் லியோன்டியஸ் எழுதினான், போர்களைப் பற்றி அல்ல, நினைவுகளைப் பற்றி. அவன் எழுதினான், வாள்களால் பேரரசுகள் எழும், ஆனால் எண்ணங்களால் நாகரீகங்கள் நிலைத்திருக்கும். ஒரு நூலை எரித்தால் எதிர்காலத்தை தள்ளி போடுகிறாய். ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தால் காலத்தையே வென்றுவிடுகிறாய். லியோன்டியஸ் மறைந்தான், ஆனால் அவன் காப்பாற்றிய ஒளி மறையவில்லை. இன்றும் ஒரு நூலகத்தில் ஒரு புத்தகத்தை திறக்கும்போது அந்த ஒளி மெதுவாக ஒளிர்கிறது. அதுதான் அலெக்சாண்ட்ரியாவின் கடைசி ஒளி.